சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தவித்து வரும் மக்களை சந்தித்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆறுதல் கூறி வருகிறார்கள். தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கையும் எடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் களப்பணிகளை அமைச்சர்கள் நேரு, ராஜகண்ணப்பன், சேகர்பாபு ஆகியோர் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுத்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களையும் தடையின்றி வழங்கிட அலுவலர்களுக்கு உத்தரவிட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட செந்நீர்குப்பம் பகுதியில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். அம்பாள் நகர், பிருத்வி நகர், துளசி நகர் ஆகிய பகுதிகளில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்ற போர்க்கால அடிப்படையில் நவீன எந்திரங்களை கொண்டு கால்வாய் வெட்டி வெளியேற்றும் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர் உத்தரவிட்டார். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சென்னை அம்பத்தூர் பகுதியில் பார்வையிட்டார். அப்போது வெளியேற்றப்படும் தண்ணீர் மீண்டும் அந்த பகுதிகளுக்கே திரும்பி வராத வகையில் மாற்று வழிகளை ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் கூறினார். மெயின் டிஸ்சார்ஜ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தண்ணி போனால்தான் இங்கேருந்து நாங்கள் எடுக்கிற தண்ணிக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லைன்னா மோட்டர் வச்சு எடுத்து சுற்றி திருப்பி அதே இடத்துக்கு வரது அந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மெயின் டிஸ்சார்ஜ் நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இப்போ நம்முடைய மேடம் நம்முடைய சார்லாம் தான் நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற பட்சத்தில், ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஐடியாங்கிற பேர் அவசரம்னு ஒன்று பண்ணி அது இன்னொரு பகுதியை பாதிச்சிடக்கூடாதுலேயே நாங்கள் வந்து கட்டுமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு இப்போ நாங்கள் போனதுக்கு நம்ம அது பேஸ் வந்து சார். அதே மாதிரி இந்த மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வேளச்சேரி ஏஜிஎஸ் காலனி பகுதியில் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஃபைபர் படகில் பயணம் செய்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கியதோடு அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடி தீர்வு காண அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். ஐஏஎஸ் அதிகாரிகள் பிரதீப் யாதவ், திவ்யதர்ஷினி, சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் மண்டலம் 2க்கு உட்பட்ட மணலி, மாதவரம் பகுதிகளைச் சேர்ந்த சடையாங்குப்பம், ஆண்டாள்குப்பம், பர்மாநகர் ஆகிய பகுதிகளை பார்வையிட்டனர். மழைநீர் சூழ்ந்த இடங்களில் உள்ள மக்களுக்கு தேசிய பேரிடர் மீட்புப் படை மற்றும் தீயணைப்புத்துறை அலுவலர்களின் உதவியுடன் உணவு மற்றும் பால் பாக்கெட்டுகள் கிடைத்திட நடவடிக்கை மேற்கொண்டனர். மேலும் மழைநீரை அகற்றுவதற்கான முயற்சிகளையும் எடுத்தனர். இந்நிலையில் தலைமை செயலாளர் சித்தாஸ் மீனா, திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் களத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி நிலைமையை ஆய்வு செய்தனர். இதனிடையே அடையாறு ஆற்றில் உபரி நீரை வெளியேற்றி வரும் செம்பரம்பாக்கம் ஏரியை அமைச்சர்கள் துரைமுருகன், தாமோ அன்பரசன், சக்கரபாணி ஆகியோர் ஆய்வு செய்தனர். அப்போது நீர் வரத்து, நீர் திறப்பு உள்ளிட்ட விவரங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். அப்போது ஆண்டுதோறும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரிநீர் வெளியேறி சென்னையில் வெள்ளம் ஏற்படுவதை தவிர்க்க திருவள்ளூர் மாவட்டம் திருத்தண்டலத்தில் பிரம்மாண்ட ஏரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என துரைமுருகன் கூறினார். செம்பரம்பாக்கத்திலிருந்து 2500 கியூசெக்ஸ், பூண்டியிலிருந்து 8000 கியூசெக்ஸ், புழலிருந்து 1000, சோழவரத்திலிருந்து 4000, தேர்வாய்க்கண்டியிலிருந்து 450 கியூசெக்ஸ் ஆகிய இவ்வளவும் இப்போ திறந்து விட்டுக்கிட்டு இருக்கோம். ஐயா, இப்போ ராமங்கேரின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் கூட இப்போ மறுபடியும் ஜனங்கள் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ராமங்கேரியும் திருக்கண்டலமும் ஒத்துக்கொண்டால்தான் மிகப்பெரிய ஒரு ஏரியை, பிரம்மாண்டமான ஏரியை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரிகளில் பெரிய ஏரி ஒன்று கட்ட முடியும். சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை 2வது நாளாக ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகாம்களில் தங்கி இருப்பவர்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். இதனிடையே மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக மத்திய அரசு 5060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மிக்ஜாம் புயலால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை கொட்டியதில் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2, 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் தாக்கிய மிக்ஜாம் புயல் காரணமாக 4 மாவட்டங்களில், குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சாலைகள், பாலங்கள், பொது கட்டிடங்கள் என பல்வேறு உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக கடிதத்தில்
கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இதையெல்லாம் சீரமைக்க தமிழ்நாட்டிற்கு இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்தில் கோரியுள்ளார். புயல் மழையால் ஏற்பட்ட சேதங்களை கணக்கிடும் பணி தற்போது தொடங்கியிருப்பதாகவும், முழு விவரங்கள் சேகரிக்கப்பட்ட பிறகு விரிவான சேத அறிக்கை தயாரிக்கப்பட்டு கூடுதல் நிதி கோரப்படும் என்றும் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்புமாறு பிரதமரை முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் 2வது நாளாக புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். சென்னை தரமணி, துரைப்பாக்கம் பகுதிகளுக்கு சென்ற அவர் முகாம்களில் தங்கியிருப்பவர்களை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைந்து இயல்பு வாழ்க்கையை தொடங்க தேவையான நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், சி.வி. கணேசன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோரும் சென்றிருந்தனர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.